உயிரோட்டமான ரமலான் என்பது உள்ளத்தோடு பின்னி பிணைகிற ரமலான், ஆன்மாவோடு உரையாடுகிற ஒட்டி உறவாடுகின்ற ரமலான். வெறுமனே பசித்தேன், தாகித்தேன், நிமிர்ந்தேன், குனிந்தேன் என்றல்ல. இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் என்னை இயக்குகிற ஒரு இயந்திரமாக, ஒரு சக்தியாக அல்லாஹ்வை பற்றியுள்ள அந்த இறை உணர்வு, அல்லாஹ்வின் அன்பு இருக்க வேண்டும். ஏன் நிமிருகிறேன், ஏன் பசிக்கிறேன், ஏன் தாகித்திருக்கிறேன், ஏன் நான் சுஜூத் செய்கிறேன், ஏன் எல்லா நிலைகளிலும் கஷ்டத்தை சகித்துக் கொள்கிறேன், பொறுத்துக் கொள்கிறேன் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானின் மூலமாக எதிர்பார்க்கிற அத்தக்வா என்ற இறை உணர்வை நான் அடைந்து கொள்ள வேண்டும். இறை அச்சம் அல்ல தக்வா என்பது, இறை அச்சம் அல்ல. அல்லாஹுவை நினைத்து அவன் மீது அன்பு கொண்டு வணக்கம் செய்வதுதான் தக்வாவை தவிர அல்லாஹுவை ஏன் பயப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சுங்கள். அல்லாஹ் இரக்கமுடையவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனை பெரட்டி ஓதுங்க. பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் அவன், அன்பாளன் அவன், தண்டிப்பவன் என்று அறிமுகப்படுத்தவில்லை அவன். ரஹீம், அவன் நிகரில்லாத அன்புடையவன். தாயை விட பல கோடான கோடி எண்ணிக்கையே வரையறுக்க முடியாத அளவு இரக்கமுடையவன். தாயை விட அன்பாளன் அவன். குர்ஆனை பற்றி, மனிதர்களை பற்றி பேச முன்னால அல்லாஹ் அவன் அன்பாளன் என்று அடையாளப்படுத்துகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான். அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், மிக இரக்கமுடையவன். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல, அந்த அன்பால தான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தருகிறான். அதுக்கு பிறகுதான் மனிதனை படைச்சதை பற்றியே பேசுகிறான். மனிதனை படைத்ததை பற்றி பேசுவதற்கு முன்னால் தனது அன்பை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய அன்பாளன் அல்லாஹ். خلقல் இன்சான், அவன் மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான், பேசுவதை, தெளிவை அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்றால் மனிதர்களை படைத்தேன் என்று சொல்வதற்கு முன்னால் நான் அன்பாளன், இரக்கமுடையவன். குர்ஆனை எங்கு பிரட்டினாலும் அல்லாஹ்வுடைய அன்பை பார்ப்பீர்கள். அந்த ரப்பை நாங்கள் அன்பு கொண்டு அமல் செய்ய வேண்டுமே தவிர அவனது தண்டனையை அஞ்ச வேண்டுமே தவிர. என் வாப்பா, என் உம்மா, நான் பொய் சொன்ன அடிப்பாங்க, அதனால் அவர்களை நாம் சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய பயங்கரவாதின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். என்னை தண்டிக்கிற கொடுங்கோலன் என்று சொல்ல மாட்டோம். என் வாப்பா அடிப்பாங்க, என் அம்மா அடிப்பாங்க, ஆனால் நான் எது கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. என் வாப்பாக்கு பக்கத்தில் தான் நான் தூங்குவேன், என் அம்மாவுக்கு பக்கத்தில் தான் தூங்குவேன், என் அம்மா சொல்வதைத்தான் கேட்பேன். என் உம்மாவோட நான் இரக்கம் என்று சொல்கிறோம். ஆனால் பொய் சொன்னா